இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நிலக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், வடக்கு கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 37.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நீலகிரி மாவட்டம் தேவாலா 10 செமீ பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 9 செமீ பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லார். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி. கோவை மாவட்டம் சோலையார் தலா 5 செமீ பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பாலியூர். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 4 செமீ பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP. கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 3 செமீ பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியார். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம். கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார். நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி. கோயம்புத்தூர் மாவட்டம் PWD மாக்கினாப்பட்டி. நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட். திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி. தென்காசி மாவட்டம் மற்றும் கடனா அணை தலா 1 செமீ பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரியில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். மற்ற ஏனைய மாவட்டத்தில் -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை. வருகிற நாட்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய மற்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இயல்பு நிலை திரும்பக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.